தமிழ் ராசி பலன் சேனலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 2025ஆம் ஆண்டின் கன்னி ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. கடல் போல் கருணை உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, போக சுபத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கன்னிராசிக்கு களத்திரஸ்தானம் என்னும் 7ஆம் பாவகத்திலும், ஞானத்தை அளிக்கக்கூடிய கேது பகவான் ராசிஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய முதல் பாவகத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். ராசிக்கு 7ஆம் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் ராகுவினால் மனதை உறுத்திய சில பிரச்சனைகள் விலகும், மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும், வாக்குவாதங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும், எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள், குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள், வாழ்க்கை துணைவருடன் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும் சில புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். நெருக்கமானவர்களுடன் ஏற்பட்ட சிறு சிறு விவாதங்கள் படிப்படியாக குறையும், வழக்கு தொடர்பான விஷயங்களில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும், சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான சூழல் அமையும், பிறமொழி பேசும் நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். ராசிக்கு முதல் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் கேதுவினால் பேச்சுக்களில் இருந்து வந்த தடுமாற்றம் விலகும், புதிய முடிவுகளில் அனுபவம் வெளிப்படும், குடும்பத்தில் இருந்து வந்த இடைவெளிகள் படிப்படியாக குறையும், எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள், சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்ளவும் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும், உத்தியோகம் மாற்றம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் சமூகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடுகள் குறைய ஆரம்பிக்கும். நண்பர்களிடத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் சிறு சிறு விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது. கடன் நிமித்தமான சிந்தனைகள் உண்டாகும், உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். ராசியில் கேது நிற்பதால் ஒற்றை தலைவலி, தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும், எதிலும் பற்றற்ற மனநிலை காணப்படும், எதிர்பாராத திடீர் பயணங்களால் உடலின் அசதிகள் உண்டாகும், காய்கறி கீரை போன்ற உணவுகளை அதிகம் உட்கொள்வது நல்லது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மறையும், மனை வாங்கும் யோகம் அமையும், முன்ஜாமீன் மற்றும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும், பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும், உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள், கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் ஒத்துழைப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள், புதிய வேலை சார்ந்த நிகழ்ச்சிகளில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது, மூத்த அதிகாரிகளின் ஆலோசனைகள் மாற்றங்களை ஏற்படுத்தும், கூட்டாளியுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும், அரசு தொடர்பான காரியங்களில் கவனத்துடன் இருக்கவும், போட்டிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும், புதிய அணுகுமுறைகளை உருவாக்குவீர்கள், வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளால் அனுகூலம் உண்டாகும், முதலீடு சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும், கடைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும், தொழில் நிமித்தமான ரகசியங்கள் பகிர்வதை தவிர்க்கவும், கலைத்துறையில் முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும், வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும், மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும், வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் புதிய படைப்புகளை உருவாக்குவீர்கள், பெண்களுக்கு ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும், கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்ல வேண்டும், குடும்ப உறுப்பினர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும், பொன்பொருட்களில் ஆர்வம் கூடும், எந்த ஒரு செயலிலும் திருப்தியின்மை உண்டாகும், மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் ஏற்படும், விளையாட்டு மற்றும் போட்டிகள் சாதகமாக இருக்கும், சக மாணவர்களின் ஆதரவு கிடைக்கும், உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் மறையும், எதிர்பாராத சில உதவிகளால் அனுகூலம் ஏற்படும், நடைபெற இருக்கின்ற ராகுகேது பயிற்சியால் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும், மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நடைபெற இருக்கின்ற ராகுகேது பயிற்சியால் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும், திறமைக்கு உண்டான மதிப்பு கால தாமதமாக கிடைக்கும். இவர்களுக்கான வழிபாட்டு முறை: புதன்கிழமை தோறும் விநாயகருக்கு அகல் விளக்கேற்றி வழிபட நன்மை உண்டாகும், கருடாழ்வாரை வழிபட மனதளவில் இருந்த குழப்பங்கள் குறையும். இதுவரை கன்னி ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.